இப்படி இல்லைங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வந்து இலை வந்து இதுல போட்டு எல்லாம் நின்னீங்கன்னா நான் குரூப் போட்டு எடுத்துக்கிறேன். எல்லாம் நில்லுங்க, டக்குனு கேப் இருக்கு போடுங்க. அப்துல்லா குட்டி எப்படி இருக்கு? நல்லா செம்மையா இருக்கா? செம்மையா இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தொட்டபெட்டா மலையில் தான் வந்து நீங்கள் அந்த மேலே போனோன்னே இந்த வியூஸ்லாம் வந்து போன வீடியோவில் லாங்காக இருந்ததால் போட முடியல. ஸோ இங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது வியூ பார்க்குறதுக்காக அவங்க வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பில்டிங்குள்ளே தான் வந்து நம்ம இப்போ வந்து போக போகிறோம். வெளியில் கூட இந்த மாதிரி வந்து வியூ நல்லா தெரியும். உண்மையிலே ஹக்கீமோ சமாளிக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக வந்து இருந்துச்சு. நண்டு வருது. பில்டிங் மேலே வந்து ஏறி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து அப்படியே ஏறி வந்து பார்க்கும்போதே வந்து நல்லா வந்து வியூ தெரியுது. ஸோ இங்கே நம்ம ஹைட்டில் நின்று வியூ பார்க்குறது தான் வந்து இங்கே இந்த பில்டிங்குள்ளே வந்து எல்லாருமே வந்து மேலே இருந்து வியூ பார்க்குறாங்க. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கல்லூர் இருக்கு. அப்துல்லா குட்டி எப்படி இருக்கு? நல்லா செம்மையா இருக்கா? நஃபீஸா எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நீங்க நில்லுங்க, அப்படியே மலைகள் உங்களோட மலைகள் வியூ சேர்த்து எடுக்கிறேன். இங்க பாருங்க, இந்த மலைகள் வியூட சேர்த்து எடுக்கிறேன். நில்லுங்க, அங்க போ 2 பேர் நில்லுங்க. இப்படி இல்லைங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி
முடியாது ஹாஜர். ஹாஜர் இங்க பாருங்க பாருங்க பாருங்க. ஐய் சூப்பரா இருக்கு. ஏய் சூப்பரா இருக்கு. ஒரு போட்டோ எடுத்து. ஏய் முத்தக்கடுங்க. அது நில்லு, நீங்க நில்லு, நான் வீட்டுல கீழே போய் வீடியோ எடுக்கிறேன். இரு. அது நில்லு. எங்க அத்தா எங்க? சூப்பரா இருக்கு. பெரியம்மா எங்க அத்தா எங்க? உங்க அத்தா மேல அந்த சைடு இறங்குறாரு. உங்க அத்தா அந்த சைடு இறங்குறாரு. சூப்பர். வாங்க இங்க வா, இங்க அப்படியே வாங்க சும்மா அப்படியே வீடியோ எடுக்கலாம். நீங்க நடங்க முன்னாடி, நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன். நீ அவ கை பிடிச்சு நட. 2 பேர் நடங்க. ஏய் சூப்பரா இருக்கு. ஏய் இரு ஒரு அந்த சைடு ஹாஜி அப்படியே ஹாஜி நின்று போய் நில்லுங்க. எங்க நீங்களும் நில்லுங்க, உள்ள நில்லுங்க. அப்படியே இருங்க, ஒரு போட்டோ எல்லாரும் நில்லுங்க, ஒரு போட்டோ. இங்க எல்லாம் நிக்கிறீங்களா ஒரு எல்லாம் நின்னீங்கன்னா நான் குரூப் போட்டோ எடுத்துக்கிறேன். எல்லாம் நில்லுங்க, டக்குனு கேப் இருக்கு. இதோ இது முடிச்சுட்டு இந்த போட்டோ முடிச்சுட்டு வாங்க. எங்களோட வியூ அழகா இருக்கு. நடக்கிற வரை எடுத்துருக்கேன் வீடியோ. ஸோ வந்து டீ ஃபேக்ட்ரி வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதான் டீ ஃபேக்ட்ரி, டீ மியூசியம்மு. ஸோ இது பப்ளிக்காகவே பெரும்பாலும் ஃபேக்ட்ரிஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பப்ளிக்காக இந்த டீ ஃபேக்ட்ரி அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு மிஷின் இருக்குது. ஸோ இது அந்த டீ ஃபேக்ட்ரியில் இருக்கிற மிஷின். இந்த டீ ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணுற மிஷினை வெளியில் மாடலாக அவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மிஷின் பேர் ரோட்ரோவேன்னு இந்த மிஷின் பேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் சும்மா இது ஒரு மாடல் தான், ரியல் மிஷின் இல்லை. இங்கேயும் ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள். இதுவும் டீ ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணுற மிஷின்ஸு. ஸோ அதை எல்லாமே இந்த மிஷின்ஸ் எல்லாமே இந்த மாடல்லாம் வெளியிலேயே நம்ம போகும்போதே உள்ளக்க என்ன மிஷின்ஸ் பார்ப்போமோ அந்த மிஷின்ஸ் தான் வெளியில் வச்சுருக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொந்தோக்கு அந்த மாதிரி மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மிஷின் பேர் ஆர்த்தடாக்ஸ் ரோலர். ஸோ அங்கேயே அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் அங்கே ஃபோட்டோவில் எழுதி வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இதில் அழகாக எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிஷின்ஸில் நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். அபிஷா இங்கே பாரு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே ஓகே. இந்த டீ ஃபேக்ட்ரியே கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து கூட நம்ம வியூ பார்க்குற மாதிரி இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா டீ ஃபேக்ட்ரி. இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ இதுக்குள்ளே எப்படி ஒரு டீயை உற்பத்தி பண்ணுறாங்க, நம்ம டீ குடிக்கிறோம் இல்லையா, அந்த டீ எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கன்னு நம்ம இதுக்குள்ளே போனால் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ வாங்க உள்ளே போகலாம்.
இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த டீ ஃபேக்ட்ரியில் வந்து இது வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான தோட்டத்துலேருந்து பறித்த வந்து இலையை வந்து அழகாக வந்து அந்த இதில் வச்சு வந்து கொண்டு வராங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நடக்குது. அந்த தேயிலை தோட்டம் இருக்கும் இல்லையா, அந்த தேயிலை தோட்டத்துலேருந்து அந்த இலைகள் வந்து இங்கே வருது. இங்கே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டு இருக்குது. பட் ஸ்லோவாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தான், அது அப்படியே அந்த இலையை வந்து கேரி பண்ணிட்டு வருது. அங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க இல்லையா, அவங்க இலையை வந்து அதில் போட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த ப்ராசஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான். அந்த இலையை கொண்டு வந்து அந்த இதில் போட்டு விட்டுறது, அதுவாக வந்து அதில் போட்டு விட்டுறது. போட்டோன்னே அதுக்கு அடுத்து தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அடுத்த ஸ்டெப் வந்து அதை வந்து ஸ்மாஷ் பண்ணுது. இங்கே பாருங்களா, அதுவாக வந்து கொட்டுது. ஸோ கொட்டிருச்சு. ஸோ கொட்டினதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த இது இருக்கு இல்லையா, அதுவாக வந்து சுற்றி அப்படியே கீழே ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினுக்கு வந்து அது கொண்டு போகுது. இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து டீயில் வந்து இதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. ஸோ அது வந்து அழகாக சுற்றிட்டு இருக்க பாருங்கள். கீழே பார்த்தோம் இல்லையா ரோட்ரோ வேன் மிஷினு, அந்த மிஷின் தான் இப்போ வந்து நீங்கள் பெருசாக வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ரோட்ரோ வேன் மிஷினு. ஸோ அந்த மேலேருந்து அந்த இலைகள் கொட்டி இங்கே கீழே வந்து இன்னும் வந்து அந்த இலைகளை வந்து பொடுசாக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நசுக்கி ஸ்மாஷ் பண்ணி போட்டுச்சு. கீழே வந்தோன்னு பாருங்கள் இன்னும் பொடுசாக இருக்குது. அந்த லீவ்ஸ்லாம் வந்து இன்னும் பொடுசாக வந்து தெரியுது பாருங்கள். எவ்வளோ பொடுசாக வந்து போயிட்டு இருக்கு பாருங்கள். அப்படியே நல்லா பொடுசாக ஆக்கி அது வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்கு போய் அதை விசிட் பண்ணி இதை பார்க்குறதே வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம நிறையா லேர்ன் பண்ணலாம் இதில். ஸோ இன்னும் பாருங்கள் எவ்வளோ பொடுசாக ஆக்க முடியுமோ அவ்வளோ பொடுசாக வந்து அதை ஆக்கி அது ட்ரையருக்குள்ளே வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கு. இதுதான் பார்த்திங்கனாக்கா ரொம்ப 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 பெரிய ட்ரையரு. ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாக்கி, ஏன்னா வந்து வெயிலெல்லாம் காய வைக்க முடியாது இல்லையா, ஸோ அதனால் அவங்க ட்ரையர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஃபேக்ட்ரிஸ்லலாம் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் எவ்ரிடே நமக்கு டீ கிடைக்கும். வெயிலெல்லாம் காயினா 2-3 days ஆகும் இல்லையா. ஸோ அதனால் ட்ரை பண்ணுறதுக்குனே வந்து ஒரு பெரிய மிஷின் வந்து இங்கே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மிஷின், அது நல்லா ட்ரை பண்ணி அப்படியே வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துடுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து தின்னாக இருக்குது. நம்ம எப்படி இலை மாதிரி பார்த்தோம், இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வந்து அயன் பண்ண மாதிரி வந்து நல்லா வந்து தின்னாக வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கனாக்கா அப்படியே ஒரு ப்ராசஸாக வந்து அங்கே வந்து நடந்துட்டு. இப்போ டீ தூள் வருதா? இப்போ டீ தூள் இதான் டீ தூள். ஸோ என்னோடய ஹஸ்பண்டு அங்கே வந்து டீயே அவங்க வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வீடியோக்காக லேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எல்லா ப்ராசஸும் நல்லா தின்னான ஒரு டீ தூள் வந்து அப்படியே வந்து வந்துட்டு இருக்கு. எல்லாமே ஃபில்டர் பண்ணி லாஸ்ட்டாக வந்து அந்த டீ பேக்கில் வந்து கொட்டுறாங்க. ஸோ அந்த டீ தான் வந்து நம்ம வந்து குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நம்ம வீடுங்களுக்கெலாம் வந்து அது வந்து போகுது. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வந்து நிறைய ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ
வந்து ஃபுல்லாக வந்து டீ பேக்கில் வந்து அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் பார்த்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய புரிதல் படி வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஏதாச்சும் இதில் வந்து தப்பு இருந்தால் சாரி. ஸோ நான் பார்த்ததை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் டீ குடிக்க போகிறோம். ஸோ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடியுது. ஸோ டீ வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு, நிஜமாலே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ எனக்கு 2 டீ கூட கிடச்சிச்சு. ஸோ 2 டீ கூட எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வந்து டீ வந்து இருந்துச்சு. அந்த டீ வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லபடியாக டீ குடிச்சிட்டோம். இந்த வீடியோவும் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வேறு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அதே மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.